அனைவருக்கும் இனிமையான வணக்கம் மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாங்கள் சந்திக்கின்றோம். புது வருட கொண்டாட்டத்திற்கு பிறகு நாட்டில் பலதரப்பட்ட விடயங்கள் நடந்தது. எனவே அந்த விடயங்களோடு தற்சமயம் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பேசப் போகின்றோம். எனவே இன்றைய ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம் எமது தலைமுறை கட்சியின் தலைவராகிய சிதம்பரம் கருணாநிதி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கின்றீர்கள். நான் நினைக்கின்றேன் ஒரு 3 அல்லது 4 மாதங்களுக்கு பிறகு வந்திருக்கின்றீர்கள். எத்தனையோ மாற்றங்கள் நாட்டிலே இடம்பெற்று விட்டது. எத்தனையோ சர்ச்சைக்குரிய விடயங்கள் நாட்டிலே இடம்பெற்றது, உங்களுக்கு தெரியும். முதலாவதாக நாங்கள் இந்த நிலக்கரி பிரச்சனையிலிருந்து ஆரம்பிப்போம். ஒரு அமைச்சர் விலகி இருக்கின்றார், பதவி ராஜினாமா செய்திருக்கின்றார். அந்த அமைச்சின் செயலாளரும் ராஜினாமா செய்திருக்கின்றார். அதாவது அவர்கள் ராஜினாமா செய்ததற்கான காரணம், சுயாதீனமாக இந்த விசாரணைகள் நடைபெற வேண்டும். ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அன்றைய தினமே அவர்கள் ராஜினாமா செய்தார்கள். ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு ஓரிரு மணித்தியாலயங்களில் அவர்கள் அவ்வாறு ராஜினாமா செய்தார்கள். நீங்கள் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இந்த சமூகத்திலே நடக்கக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்பவராக இப்பொழுது இருக்கிறீர்கள். எப்படி பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக யார் குற்றம் செய்தாலும் தண்டிக்கப்படல் வேண்டும். எனவே இன்னும் குற்றவாளி என்று யாரையும் நிரூபிக்கப்படவில்லை. சந்தேக நபராகவே அவர் இருக்கின்றார். எனவே அவர் அந்த பதவியிலே இருந்து கொண்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுமானால் அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கின்றது. ஆகவே அந்த பதவியிலிருந்து அவர் வெளியேறியது, ராஜினாமா செய்தது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மற்ற அரசியல்வாதிகளுக்கும் பிழை செய்திருந்தால் நிச்சயமாக ஒரு தண்டனை கொடுக்கப்படல் வேண்டும். இந்த தரமற்ற நிலக்கரி இறக்குமதி தொடர்பாக தற்போது பேசிக்கொண்டிருக்கும் போது, இந்த தரமற்ற இறக்குமதி நடைபெற்றிருக்கின்றது அல்லது இலங்கைக்கு தரமற்ற நிலக்கரி கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்பதை கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இதிலே முறைகேடு நடந்திருக்கின்றது அல்லது அந்த தரமற்ற நிலக்கரியால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்று கணக்காய்வாளர் திணைக்களம் சொல்கின்றது. ஒரு கணக்காய்வாளர் திணைக்களம் அரசாங்கத்தினுடைய திணைக்களம் அது. எனவே அந்த திணைக்களமே அப்படி சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். கணக்காளருக்கு இந்த நாட்டில், ஜனநாயக நாட்டில் தண்டனை கொடுப்பதற்கோ அதிகாரம் கிடையாது. அவர்களுடைய கணக்குகள் எல்லாம் உண்மையான கணக்குகள், தெளிவான கணக்கு. நான் அதை கூறவில்லை. கணக்கால் இங்கே பிரச்சனை. ஒருவருக்கு தண்டனை கொடுப்பதை தான் இப்போ நம்ம பேசுகின்றோம். பதவி விலகியது ஏன், அதன் பின்பு என்ன நடக்கப் போகின்றது. எனவே அவர் பதவி விலகி இருக்கின்றார். அவர் நீதிமன்றத்தில் இப்போ இந்த வழக்கு செல்லும். எனவே கணக்காய்வாளர்கள் இவர்கள் நீதிமன்றத்தை தங்களுடைய சாட்சியை கொண்டு போய் கொடுப்பார்கள். அதன் பின்பு தண்டனை நிச்சயமாக கிடைக்க வேண்டும், பிழை செய்து இருந்தார். எனவே இதை அவர்கள் கூறினாலும் கணக்காய்வாளர்கள் எமக்கு தெரியாது. அவர்கள் கூறுவதை வைத்துக்கொண்டு தான் நாம் கூறுகிறோம். சில வேளை அதில் தவறு ஏதாவது இருக்கலாம். அது நீதிமன்றத்தில் தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள். இப்படி இருக்கும்போது இந்த துறைக்கு தொடர்பான அமைச்சர் தான் குமார ஜெயக்கொடி. அவர் பதவி விலகினார். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பிரதி அமைச்சர் அர்கம் இலியாஸ், இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர். அவர் ஒருவரே தற்போது இந்த கேபினட்டில் இருக்கக்கூடிய பிரதி அமைச்சராக இருக்கின்றார். இன்னும் ஒருவர் அமைச்சராக இருக்கிறார். இன்னும் ஒருவரும் பிரதி அமைச்சராக இருக்கிறார், முனீர் முலாஃபர். எனவே இந்த இருவர் தான் இஸ்லாமிய அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். இப்பொழுது ஒரு கேள்வி ஒன்று வருகின்றது. ஒரு துறையிலே இருக்கக்கூடியவர் பதவி விலகினால் அந்த பதவியை பிரதி அமைச்சருக்கு தான் கொடுக்க வேண்டும். சாதாரணமாக இப்பொழுது அதை தீர்மானிப்பது ஜனாதிபதி தான் தீர்மானிப்பார். நீங்கள் ஒரு துறைக்கு ஒருவரை வைத்திருக்கின்றீர்கள் தானே. ஒரு கடையிலே ஒரு முதலாளி இருக்கிறார். அந்த முதலாளிக்கு ஏதோ நடந்து விட்டது, முதலாளிக்கு என்னமோ ஆகிவிட்டது. அந்த கடையை பார்ப்பவர் முதலாளியின் மனைவி தானே. அதற்கு பிறகு அதே போன்று தானே இந்த பிரதி அமைச்சரும் இல்லை. பிரதி அமைச்சர் என்பது அவரால் ஒரு அமைச்சை வழிநடத்த முடியாது என்பதால் தான் அவருக்கு பிரதி என்று கொடுக்கப்பட்டது. நீங்கள் சொல்கின்றீர்கள் அதை வழிநடத்த முடியாதவர் தான் அக்ரம் இலியாஸ். இல்லை, ஒரு சிறிய தவறை வைத்துக்கொண்டு நீங்கள் பேசக்கூடாது. அதாவது ஒரு குடும்பத்தில் அண்ணன் இருந்தால் தம்பி இருப்பார். இதுபோல் தான்
தலைமைத்துவத்தை நடத்துபவர்கள் தான் அவர். திரு கருணாநிதி அவர்கள் அதை தான் நானும் சொல்கின்றேன். இப்பொழுது ஒரு கம்பெனியிலே நாங்கள் ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொள்வோமே, அங்கே ஒரு மேனேஜர் இருப்பார், அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பார். மேனேஜர் வரவில்லை என்றால் அசிஸ்டன்ட் மேனேஜர் அதை பார்ப்பார். இப்பொழுது அமைச்சர் பதவி விலகினார் என்றால் பிரதி அமைச்சருக்கு அல்லவா அதை கொடுக்க வேண்டும். நீங்கள் தவறாக புரிந்து கொள்வீர்கள். இல்லை, பிரதி அமைச்சருக்கு ஏன் இல்லை இல்லை நான் அது வேறு, இது வேறு. அவர் இல்லாத நேரத்தில் தற்காலிகமாக பார்க்கலாம். அதற்காக அவரை தான் நியமிக்க வேண்டும் என்று நாட்டில் சட்டங்கள் கிடையாது. நீங்கள் இப்படியும் நினைக்கலாம் தானே, நீங்கள் இப்படியும் நினைக்கலாம். நீங்கள் அல்ல, அரசு இப்படி நினைக்கலாம் தானே. இந்த துறை தொடர்பாக போதிய அளவு அறிவு அவருக்கு இல்லை. யாருக்கு? அக்ரம் இலியாஸ். அப்படி சொல்ல, அப்படி அறிவு இல்லாதவருக்கு எதுக்கு பிரதி அமைச்சர் கொடுக்க வேண்டும்? அப்படி என்றால் நீங்கள் அறிவான ஒருவருக்கு தான் கொடுத்திருக்கின்றீர்கள் என்றால் ஏன் அந்த அறிவான ஒருவரை அமைச்சராக்க முடியாது? இதுதான். அதை விட அறிவானவர்கள் இருக்கலாம் சில வேளை. அந்த அமைச்சு பதவி சில வேளை நேரடியாக ஜனாதிபதி கொண்டு வரலாம். அதுதான் நீங்கள் குறிப்பிட்ட. அதற்காக இவரை தான் நியமிக்க வேண்டும் என்று வெளியில் இருந்தவருக்கும் கூறுவதற்கு எவ்விதமான அதிகாரமும் கிடையாது. ஆனால் இங்கே ஒரு கேள்வி ஒன்று வருகிறது. என்ன கேள்வி என்றால், அவர் ஒரு இஸ்லாமியர் என்றா கொடுக்க மறக்கிறீர்கள்? அது இனவாதிகள் இருப்பார்கள், அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. எனவே சந்தர்ப்பத்தில் சைக்கிள் கேப்பில் கடா வெட்டக்கூடிய சில கூட்டங்கள் இருக்கின்றன, அவர்கள் அதை கூறுவார்கள். ஆனால் அவர்கள் தரப்பில் இருந்து கேட்கப்படும் விடயங்களும் சில நேரத்தில் உண்மையாக இருக்கலாம், நியாயமாக இருக்கலாம். கொடுக்கவில்லை என்று கூறுவது பிழையான. இத்தனை இந்த அரசாங்கம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வெற்றி பெற்றது 2024ஆம் ஆண்டு. இன்னமும் ஒரு கேபினெட் அமைச்சரை இந்த அரசாங்கத்தால் பதவிக்கு கொண்டு வர முடியவில்லை, ஒரு இஸ்லாமியர். நிச்சயமாக அது சம்பந்தமாக இந்த நாட்டின் தலைவர் ஜனாதிபதியிடம் தான் கேட்கணும். தீர்மானிக்க வேண்டியது நாட்டின் தலைவர். எனவே ஒரு சிறு ஒரு பின்னடைவை வைத்துக்கொண்டு இனவாதத்தை தமிழ், முஸ்லிம், சிங்களம் என்று பேசக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடத்திற்கு ஒருவர் வந்தார். அவர் யார் என்று சொல்கின்றேன். புதிய இலங்கை சுதந்திர கட்சி, நவ லங்கா நிதாஸ் பக்ஷ கட்சியின் பொருளாளராக இருக்கக்கூடிய சிராஸ் யூனுஸ் வந்தார். சிராஸ் யூனுஸ் என்ன கேட்கிறார் என்றால், ஏன் எங்களுக்கு ஒரு முஸ்லீம் அமைச்சு கேபினெட் பதவி தர, அவர் இனவாதத்தை பற்றி பேசவில்லை, ஏன் தர முடியவில்லை நீங்கள்? அப்போ நான் கேட்டேன், ஏன் அப்படி? நீங்கள் கடந்த காலங்களில் இப்படி இருந்தது, முஸ்லீம் மக்களுக்கு ஒரு அமைச்சு, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அமைச்சு, இந்துக்களுக்கு ஒரு அமைச்சு என்று இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. எல்லாவற்றையும் பார்க்கிறார். புத்தசாசன மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் இனிதும சுனில் செனவி அவர்கள் தான் இதை பார்க்கிறார். இதற்கு தனியாக ஒரு அமைச்சு தேவையில்லை. இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் தனி அமைச்சு தேவையில்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு பள்ளிவாசல் சம்பந்தமான, ஒரு இஸ்லாமியர்கள் சம்பந்தமான கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்னாராம், இனிதும் சுனில் செனவி குறிப்பிட்டாராம், இது பற்றி எனக்கு தெரியாது. அதாவது அந்தந்த அதை அவர் கூறுவது ஊடகத்தில் தெரிவிக்கப்பட்டதா? இல்லை, இல்லை, சில எல்லா விடயங்களையும் ஊடகத்துக்கு தெரிவிக்கும். முடியும். இது போலி. நீங்கள் கூறிய பேர் என்ன? நான் கூறியவர் பெயர் அவரும் உங்களை போன்ற ஒரு அரசியல். சிராஸ் இவருடைய பரம்பரை, இவருடைய அரசியல் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? சிராஸ் யூனுஸ். இவர் மஹிந்தியோடு இருந்தவர். அது சரி, அதெல்லாம் முட்டி பிடித்துக் கொண்டு அலைந்து அங்கே எதுவும் கிடைக்கவில்லை என்பதால் அவரையும் விமர்சிப்பவர்கள் அதே பிற ரணிலிடம் சென்றார்கள். இவர் அசாத் சலீம் அப்படிதான். இவர்கள் எல்லாம் தாங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒவ்வொரு தலைவர்களுக்கு பின்னால் சென்றுவிட்டு கிடைக்கவில்லை என்றவர்கள் விமர்சிக்காதீர்கள். எல்லோருடைய தேவைகள் கூறுவது போல் ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு அமைச்சின் வேண்டுமாக இருந்தால் ஜனாதிபதியை 3 பேர் நியமிக்க வரும். தமிழ் ஜனாதிபதி, முஸ்லிம் ஜனாதிபதி, சிங்கள ஜனாதிபதி இல்லை. பிரிவுகள் அனாவசியம். நாட்டில் பிரிவினை முதல் கொண்டு வந்தது நீங்கள் சொன்ன யூனிஸ், அந்த அவர்ந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் கொண்டு வந்தது. பதீர்தீன் முகமது தான் முதல் தமிழை இரண்டாக மன்னிக்கவும். இப்பொழுது இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி பார்க்க போனா நாங்களும் பேசலாம். ராமலிங்கம் சந்திரசேகரனை கேபினெட் அமைச்சராக ஜனாதிபதி நியமிக்கவில்லை. ஏன் நியமிக்கவில்லை? இல்லை, நியமிக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது தமிழர்கள் கேட்க மாட்டார்களா, ஏன் இந்த அரசாங்கத்திலே ஒரு கேபினெட் அமைச்சர் இல்லையா என்று? அதாவது மக்களுக்கு தேவை தமிழன் அல்ல, முஸ்லீம் அல்ல, கிறிஸ்தவர் அல்ல, சிங்களவர் அல்ல. மக்களுக்கு தேவை சேவை. சேவை செய்யாதவனை தமிழரை முஸ்லீமை வைத்துக் கொண்டு ஒன்றும் நடக்க போவதில்லை. உள்ளவர்கள் சேவை செய்கிறார்கள். ஏன் இல்லாமல் நீங்கள் விமர்சிப்பதற்காக ஒரு ஊடகத்தை வைத்து செய்தால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சேவை செய்ய அரசாங்கம் இல்லை. இல்லை கருணாநிதி அவர்களே, அதாவது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஒரு ஊடகத்தை வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம். அப்படி இல்லை, எல்லா மக்களுக்காகவும் பேசுவதுதான் ஊடகம்.
எனவே நீங்கள் அது கேட்கும் கேள்வி தவறான கேள்வி. இல்லை இஸ்லாமியர்களுக்காக பேச அப்படியானால் வேண்டும், நீங்கள் பாராளுமன்ற தமிழர்களுக்காக பேச சேவை வேண்டும், செய்யவில்லை என்று கூறுகிறீர்களா? இஸ்லாமியர்களுக்காக பேச வேண்டும், தமிழர்களுக்காக பேச வேண்டும், சகோதர சிங்கள மொழி மக்களுக்காக பேச வேண்டும், மலை மக்களுக்காக பேச வேண்டும். இது எல்லாவற்றையும் பேசுபவர்கள் தான் ஊடகவியலாளர். நான் கூறுவது அதுவெல்லாம் இல்லை. இலங்கை வாழ் மக்களுக்கு பேச வேண்டுமே ஒழிய நீங்கள் ஊடகங்களும் சில தனிநபர்களும் தமிழ், சிங்கள, முஸ்லீம், மலை என்று பிரிக்காதீர்கள், கிறிஸ்தவம் என்று. இலங்கை மக்கள் நீங்கள் வெளிநாட்டிலே போய் சொல்ல முடியாது நான் முஸ்லீம், நான் தமிழ், நான் கிறிஸ்தவன், நான் மலை, நான் சிங்களம் என்று கூற முடியாது. இலங்கையன் என்று கூற வேண்டும். எனவே இலங்கைக்கு வாருங்கள். கருணாநிதி அவர்களே, நீங்கள் முதல் குறிப்பிட்டீர்கள், நான் வந்து கடைக்கு போகவில்லை, எந்த கட்சிக்கும் நான் கடைக்கு போறவன் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து இல்லை, நீங்கள் அரசாங்கத்தை சேர்ந்தவர் அல்லதானே? இல்லை, நான் அப்படி கூற. நீங்கள் எங்கு வருகின்ற எனக்கு தெரியும். அப்படி அல்ல, நான் கூறியவரிடம் சொன்னேன், லாபங்களையும் வருமானங்களையும் செல்வாக்கையும் வீடுகளையும் சுகபோகங்களையும் வாங்கியவர்கள் மைந்தனிடம், ரணிலிடமும் கோட்டாயிடம் இப்போது வந்து விமர்சிப்பது தவறு என்று நான் கூறுகின்றேன். அரசியலில் யாரும் போகலாம், யாரும் வரலாம், கொள்கைகள் மாறலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை இருக்கின்றன. தலைவர்கள் மாறும் போது கொள்கைகள் மாறும். இங்கே கொள்கை இல்லாத தலைவர்களிடம் கொள்கை எங்கே இருக்க போகின்றது? ஆகவே கட்சி மாறுவதால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. லாபங்களை சம்பாதித்துக் கொண்டு சுகபோகங்களை ஒவ்வொரு ஜனாதிபதியும் வாங்கி கொண்டு அங்கிருந்து எத்தி விரட்டிய பின் வெளியே வந்து விமர்சிக்காதீர்கள். தரங்கட்ட செயலை செய்ய வேண்டாம் என்று தான் நாங்கள் கூறுகிறோம். யாருக்கு சொல்றீங்க? உங்களுக்கு தெரியும் யார் என்று. நீங்கள் உலகத்திலே பலவரிடம் இருக்கின்றீர்கள். இதை பார்த்து கொண்டிருக்கும் இந்த சமூகம், இந்த மக்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு தைரியமான ஒரு அரசியல், நாங்கள் எவருக்குமே பயம் இல்லை. அதுதான், நீங்கள் தைரியமான அரசியல்வாதி. நீங்கள் யாருக்கும் பயந்தவர் அல்ல. பகிரங்கமாக அவர் பெயரை கூறலாம். அசாட்சாலி நீங்கள் கூறிய கடைசி சிராஸ் யூனுஸ் இவர்கள்லாம் எங்கு இருந்தார்கள்? அரசியலுக்கு எங்கே வந்தார்கள்? இவருக்கு அரசியல் எப்படி தெரியும்? யாரால் கொண்டு வரப்பட்டவர்கள் இவர்கள்? ஏன் சாணக்கியன் மஹிந்த ராஜபக்சால் கொண்டு வரப்பட்டவர் 2012ஆம் ஆண்டு பட்டிருப்பு தொகுதியில் பிரதான அமைப்பாளராக இருந்தார். அப்படி பார்த்தால் எல்லோரும் எல்லோ கட்சிகள் சார்பாக தான் வந்திருக்கின்றனர். யார் வந்திருக்காங்க? இப்ப நாங்கள் கூறுவது அதை தவறாக நான் கூறுவது என்னவென்றால் கட்சியிலிருந்து மாறி வாருங்கள். ஆனால் நீங்கள் வளர்ந்த பின்பு அந்த வளர்ந்த கட்சியும் வளர்ந்த தலைவர்களையும் விமர்சிப்பது ஒரு தரங்கட்ட செயலாக இல்லை. நீங்கள் அவ்வாறு குறிப்பிடவில்லை. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, அந்த கட்சியிலிருந்து வந்தவர் வேறு கட்சிக்கு போக முடியாது. நான் சொல்லவில்லை. தாராளம் போகலாம். இல்ல, நான் சொல்லவில்லை. பாருங்க, நான் கூறவில்லை. நான் கூறியது சுகபோக வாழ்க்கை ஒவ்வொரு தலைவர்களிடம் பெற்றுக்கொண்டு தரங்கட்ட பதவியும் பெற்றுக்கொண்டு கேவலமாக இப்போது பேசாதீர்கள். அதைத்தான் நான் கூறுகின்றேன். இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர